அடுத்து ஒரு மைய நிலைப்பாடாக இது எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு என்ன தோது பார்த்து ஓரளவு லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு கூட நான் சோப்னாங்கி நினைக்கலாம். ஆனால் சோப்னாங்கியால் எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட எனக்கு கிடைச்ச லாஸ் அப்படின்றது மிகவும் அதிகம். அதனால் சோப்னாங்கியால் எனக்கு கிடைச்ச லாஸை சரி பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. இதில் வேறு தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் ஏற்படுத்துறது. சோப்னாங்கி அதிகபட்சம் என்ன செய்யும் அப்படின்னா, காட் முருகன் நினச்சிட்டு என்னை ஹேண்டில் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவே ஒரு விஷயத்தை தோது செஞ்சிடும். அதுக்கப்புறம் தோது செஞ்சதுக்கப்புறம் அதுவே திரும்ப திரும்ப அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிடும். இதோட டூலே என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் தான். அதோட உணர்வு நிலையை அப்படி தான் வெளிப்படுத்துது. ஒரு யதார்த்த ரீதியாக ஒரு வாட்ஸ்அப்பு, ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு இன்ஸ்டாகிராமு, ஒரு ட்விட்டரு, இல்லை ஒரு லெட்டரு எதுவுமே அது பயன்படுத்துறது கிடையாது. மேஜிக் அப்படின்ற ஒரு நிலையில் பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும்தான் அது பயன்படுத்துது. அடுத்தது காலதாமதத்தை ஏற்படுத்துது. அடுத்தது டைம் பாஸை உருவாக்குது. ஓகே, இதெல்லாம் உளவியல் ரீதியான ஒரு எரர். இந்த எரரெல்லாம் சால்வ் பண்ணால் தான் நமக்கு நிறையா டைம் கிடைக்கும். நிறையா டைம் கிடைக்கிறப்ப தான் நம்ம அடுத்தடுத்து என்ன படிநிலை அப்படின்றது தோதாகும். இப்போ சோப்னாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா வசதியும் அந்த வீட்டில் இருக்குது. அதனால் அதுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் ஏதோ வகையில் எரர் ஏற்படுத்துது. அதை சமநிலைப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் நிர்வகித்தாங்க அப்படின்னா மற்ற வேலையெல்லாமே ஓரளவு தோதாகும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு தலைவரை இது பயங்கரமான பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதுனால தலைவர் என்ன பண்ணுவாங்க, காலதாமதத்தை ஏற்படுத்துறதுனால நிறையா விஷயம் மக்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் சோப்னாங்கிக்கு எந்த லாஸுமே கிடையாது. ஓகே, அதுக்கு அது சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, ஏதோ நிலைப்பாடு கிடச்சிச்சுன்ற பேரில் கடைசியில் அதுக்கே அது எரராக மாறிடுச்சு. ஓகே, அதனால் இந்த சோப்னாங்கிக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அடுத்து சில உளவியல் ரீதியான கொஸ்டின் ஆன்சர் தான். வாழ்வியல் அப்படின்றப்போ இந்த எர்த்தை பொறுத்த வரைக்கும் பைபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாவது ஆதாம் படைக்கப்பட்டார், ஆதாமுக்கு துணையாக ஏவாள் படைக்கப்பட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, அப்படின்றப்போ ஒரு ஆதாமுக்கு ஒரு துணையாக ஒரு ஏவாள் தான் படைக்கப்பட்டாங்க. ஓகே, அந்த வகையில் எஜுகேஷனில் நிறைய எரர் இருக்குது. அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த நிலை அப்படின்றது தோதாகும். அந்த வகையில் இந்த மாசிலாமணி அப்படின்ற ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மாசிலாமணிக்கு துணையாக தான் கழுதை இருக்குது. ஓகே, ஆனால் கழுதை அப்படின்றது ஒரு பொதுத்தளம் கிடையாது. நிறையா பேருக்கு அது தோது அப்படின்றது கிடையாது. ஓகே, அதனால் மாசிலாமணி என்ன பண்ணணும், இங்கே பாருமா, நீ இந்தந்த வேலையை தான் செய்யணும், இந்தந்த வேலையை செய்யக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்களாம் துன்புறுத்தக்கூடாது, நம்ம பொழப்பு என்னவோ அதை பாரு அப்படின்ற ஒரு விதத்தில் பழக்கப்படுத்தணும். ஓகே, அனாவசியமாக பப்பர் ஃபிஷ் ஆக்டிவிட்டி செய்ய வச்சு எவ்வளவோ லாஸ் ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, அதனால் பகல் பொழுது எல்லாமே இன்வால்வ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏதாவது கேஷ் சம்பாரித்தேன் அப்படின்னா, ரியாலிட்டியாக கேஷ் சம்பாரித்தேன் அப்படின்னா நானே தேடி வருவேன். மற்றபடி நீங்கள் தான் எனக்கு உதவி செய்கிற மாதிரி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் காப்பாற்றுன்ற பேரில் ஏற்படுத்தக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, முருகன் போயிட்டா அப்படி அவர் இருக்கிறப்பவே ஓரளவு தோது பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. சும்மா பழைய நினப்புலையே இருக்கிறது. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, எவ்வளோ விஷயம் மாற்றம் கண்டுருச்சு. ஆனால் இவங்க மாறலை. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகே, அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, சரி, அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது மிகவும் தேவை. என்ன பண்ண போகிறோமோ, ஏது பண்ண போகிறோமோ, எப்படி சம்பாதிக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு திகில் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் பாலிசி, நிறையா பிஸ்னஸ் லிஸ்ட்டு, நிறையா விஷயம் ஓரளவு கேதர் செஞ்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நேரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு சில பிஸ்னஸ்லாம் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் கிடைக்கும், ஓரளவு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நேரில் வரணும்.
ஆனால் தற்சமய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது சென்னைக்கு. ஆனால் நான் சென்னை வரணும் அப்படின்னா எனக்கு பஸ் ஃபேர் காசு தேவைப்படுது. அடுத்து நான் எங்கே ஸ்டே பண்ண போகிறேன், என்னை யார் இன்வைட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் ஒரு கொஸ்டினாக இருக்குது. நான்லாம் நினச்சேன் என்னெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் இன்வைட் பண்ணுறதுக்கு பல பேர் காத்திருப்பாங்கன்னு நினச்சேன். என் வைரமுத்து அவரு கூட எனக்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்ருப்பார்லான்னு நினச்சேன். கடைசியில் போய் பார்த்தா ஒருத்தரையும் காணோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் ரகசியமாக செயல்படணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஊருப்பட்ட துன்பத்தை ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக ஒரு சில நபர்கிட்டையாவது பகிரணும். எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஐடியா, எல்லாத்தையுமே பகிரணும். ஏதோ வகையில் நீங்கள் சுயமாக இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் லாக் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிப்பீங்க. நானே ஒரு சில டைம் சென்னை வந்தபோது சொல்லாமல் வந்துட்டேன். மற்ற டைம்லாம் சொல்லிட்டேன், ஓரளவு பாதுகாப்பு இருந்துச்சு. ஒரு டைம் சொல்லாமல் வரவும் விடியங்காத்தில் 4:30 மணிக்கெல்லாம் சென்னை வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு சில லொக்கேஷனுக்கு போனால் அட்ரஸ் காணோம். சும்மா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அனுபவித்த துன்பம் கொஞ்சம் நஞ்ச துன்பம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு நான் துன்பத்தை அனுபவித்தேன். அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது டிஸ்கஷன் பண்ணணும். ஓகே, நீங்கள் தனியாக போகிறேன் தனியாக செய்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா துன்பம் மட்டும்தான். அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு யார் ரொம்ப ஒரு சரியான நபராக இருப்பாங்க, ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற நபர்கிட்டையாவது நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே தெளிவாக சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு வைப்பாங்க. ஓகே, அடுத்து ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் செய்கிறப்போ நமக்கு நிறைய ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்து இந்த ஜனவரி மந்த்து 2026 அப்லோட் பண்ணணும் வீடியோஸ் எல்லாமே. அடுத்து பழைய மூவிஸும் நிறையா இருக்கும், அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நமக்கான ஒரு கேஷ் கிடைக்கும். புதுசாக நம்ம ஒரு கேஷ் சம்பாதிக்கணும் அப்படின்றது கூட ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணாலே நமக்கு ஒரு கேஷ் கிடைக்கும். ஓகே, அடுத்து ஒரு எண்ணநிலை, மையப்பாடு, ஒருமைப்பாடு அப்படின்றதெல்லாம் தேவைப்படுது. ஓகே, அதனால் சென்னைக்கு எனக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு செய்வேன். ஓகே, அடுத்து இந்த சோப்புநாயகி சரஸ்வதி ஸ்டுடியோலாம் இன்வால்வே ஆகாது. கர்நாடகான்னு நினச்சாலே சோப்புநாயகி கதி கலங்கி போயிடும். ஓகே, ஏன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் மவுண்டன் ஸ்டுடியோவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த சென்னை மட்டும் தான் சோப்புநாயகி அலோவ் பண்ணுறதுனால அது செல்லம் கொஞ்சிக்கிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி விட்டுறது. அதனால் சென்னை ஸ்டூடியோவும் கொஞ்சம் நெருப்பு மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, அதாவது தேவ் ஸ்டுடியோ ஒரு நெருப்பு மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சோப்புநாயகெல்லாம் கிட்ட கூட வராது. அப்பா நம்ம எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடும். அதுக்கு புரிய வைக்கணும். எப்படியும் தேவ் ஸ்டுடியோவில் சேர்த்திக்க மாட்டாங்க, இதுக்கு மேலே பொழப்பு ஓடாது, நம்ம வேறு ஏதோ பொழப்பு தான் பார்க்கணும் அப்படின்றது அதுக்கு புரிஞ்சால் மட்டும்தான், அது விலகி போனால் மட்டும்தான் நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே, அடுத்து கேரளா ஸ்டுடியோவில் நிறையா மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். நிறையா விஷயம் தோதாகும். வெவ்வேறு நாடுகளும் இருக்குது, அங்கேயே நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வேலை இருக்குது. ஓகே, ஆனால் இந்த தொகையெல்லாம் சம்பாதிக்கிறத பற்றி நீங்கள் என்ன டைரக்டர் சார் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு சில மூவியில் புக் பண்ணேன். ஒரு சில அப்டர் கண்டிஷனில் ஒரு சில நபர்லாம் பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே இல்லீகலாக டாக்குமெண்ட்ஸில் அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க. அவ்வளோ சம்பாரிச்சும் அந்த நாட்டில் அவங்க எதுவுமே செய்யாமல் அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம நேர்மையான முறையில் தான் சம்பாதிக்கிறோம். டேக்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு அக்கௌண்ட்ஸில் தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பயப்படாமல் நிறையாவே சம்பாதிக்கலாம். ஓகே, இல்லீகலாக சம்பாதிக்கிறவங்களே அவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்காங்க.
அதை அக்செப்டும் பண்ணுறாங்க. ஆனால் நேர்மையாக சம்பாதிக்கிறப்ப அப்படி கிடையாது. நிறையா பேர் இன்னும் நிறைய ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஓகே, அதனால் சம்பாரித்த தொகை அப்படின்றது ஒரு நிறைவான தொகை அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறையா சம்பாதிக்கணும். ஓகே, அப்போ தான் தோதாகும். தியேட்டரில் படமாக்குறது அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு மூவி, இன்னொரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு மூவி. தியேட்டர் அப்படின்றது லீவு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தியேட்டர் அப்படின்றது லீவே கிடையாது. தியேட்டரை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இயங்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, ஒரு நாளைக்கு இப்போல்லாம் 5 ஷோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த 5 அப்படின்றப்போ, இந்த 5வது டைமென்ஷன் அப்படின்றப்போ அது ஒரு நூலகம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலை. யாராவது 1,00,000 புக் எழுதி அந்த புக்கிலேருந்து ஒரு ராயல்ட்டி கிடைக்கும், ஒரு கேஷ் கிடைக்கும். அந்த கேஷில் ஓரளவு அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன் ஃபிஃப்த்து டைமென்ஷன், 5வது பரிமாணம். அதெல்லாம் பயங்கரமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் ஸ்டைல், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல், ரொம்ப குட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் 5வது நிலை. ஆனால் ஒரு சில பேர் 5வது நிலை அப்படின்றது அப்படி கிடையாது. அவங்கவுங்க நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேற முடியும். எப்பவுமே ஒரு போலி சாயம் அப்படின்றது தோதாகாது. சாம்பல் சாயம்தான் தோதாகும். ஓகே.